ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். இன்றைக்கி சண்டேவும் மண்டேவும் சேர்ந்தாப்புல ஒரு விலாக் பார்க்குறோம். ஏன்னா சண்டேயில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் நடந்துச்சு. மார்னிங் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருந்துச்சு. டீ அண்ட் வடையோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சாம்பார் பண்ணிடலாம், பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு தோசையோடு முடிச்சிடலாம். ஏன்னா இட்லிலாம் பிள்ளைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பையன்லாம் ரொம்ப சுத்தம். பொண்ணு கூட எப்படியாவது ஒரு இட்லி உட்காந்து சாப்பிட்ருவா. அவளாக உட்காந்து சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு. நம்ம ஊட்டி விட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சாம்பார் வச்சு தோசை வச்சு ஊட்டி விட்டோம்னா பையனும் சாப்பிட்டுப்பாங்க, பொண்ணும் சாப்பிட்டுப்பாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே நம்மளுக்கு என்ன வேலை? க்ளீன் பண்ணுற வேலை தான். க்ளீன் பண்ண உடனேயே எனக்கு கொஞ்சம் லெக் பெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி பிரியாணி வாங்கிடலாம் அப்படின்ட்டு பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். பிரியாணியில் லெக் பீஸ் வந்துச்சுன்னா சும்மாவா கேட்கவா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2 பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தோம். 2 பிரியாணிலையுமே சூப்பராக 2 லெக் பீஸ் வந்துருச்சு. குட்டீஸுங்களுக்கு தான் லெக் பீஸ் போகும். நாங்கள் முட்டை பாயில் பண்ணிக்கிட்டோம் தனியாக. லஞ்சும் சூப்பராக முடித்தாச்சு. என்ன சொல்கிறது, நம்மளுக்கு முடியல அப்படின்னா அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் நமக்காக உருகிற ஜீவன் ஒரே ஒரு ஆள், நம்மளோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். வேறு யாரும் கிடையாது. நமக்கு ஒன்றுனா அவங்க நிற்பாங்க. பதறது ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரி, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே உடனே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னது, ஈவினிங்கான வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எப்பயும் போல் காஃபி போட்டுட்டு காஃபி குடித்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். நைட் டின்னருக்கும் சிம்பிளாக ப்ரெட் ஆம்லெட் போட்டுப்போம், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்னாங்க. அது சின்ன வேலை தான் அப்படிங்கிறாலும் கொஞ்சம் நிற்கிற வேலையாக தான் இருந்தது. என்ன பண்ண, நம்ம லஞ்சை தான் ஸ்கிப் பண்ணிட்டோம், டின்னரையாவது இவங்க கேட்டதை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்து அன்றைக்குள்ள டின்னரை முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சண்டேவும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்பப்போ லெக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது. வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ராக்சர் ஆகிருந்தது எனக்கு. அந்த பெயின் அப்பப்போ வருது. ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடிய மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நார்மல் ஆயாச்சு. ஆனாலும் என்ன சொல்கிறது, அப்பப்போ பெயின் வர்றப்போ நம்மளுக்கே பயம் வந்துடும். எங்கே எதுவும் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேக் போனாக நம்ம ஹஸ்பண்டும் நம்ம ஃபேமிலியும் இருக்கிறப்போ எந்த ஒரு பயமும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி தான் சண்டேவும் எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நைட் டின்னருக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் போட்டு பீனட் பட்டர் ஜாமையும் தடவி கொடுத்தாச்சு. பிள்ளைங்க சாப்பிட்டுப்பாங்க. மறுநாள் பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, மண்டே தான், பையனை அவனுக்கும் தோசையை கொடுத்து விட்டாச்சு. பொடி வச்சு தான் கொடுத்தேன் இன்றைக்கி மண்டே மார்னிங். இப்போ சிக்கன் வாங்கி வச்சுருந்தோம்ல, சண்டே வாங்கியாச்சு. பிளான் எல்லாம் சண்டே வேறு மாதிரி பிளான் போட்டு வேறு மாதிரி போயிடுச்சு. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஒன்று நினச்சா அது வேறு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு. சண்டே உள்ள சிக்கனை மண்டே எடுத்து மண்டே சிக்கன் கறி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு சிக்கனை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணுறப்ப தான் ஞாபகம் வந்தது, மேரேஜுக்கு முன்னாடி நான் சிக்கனெல்லாம் கழுவ மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் கழுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீரவசனம்லாம் பேசியிருக்கிறேன் எங்கள் அம்மாட்ட. நான் சத்தியமாக தொட மாட்டேன். ஏன்னா எனக்கு நார்மலாகவே கோழினாலே பயம். அப்படி இருக்கிறப்ப நான் கறியெல்லாம் நான் தொடவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி வீரவசனம்லாம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஞாபகம் வரும். இப்போ என்ன, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, ஃபிஷ் என்ன, எல்லாத்தையும் கழுவுறது நம்ம தான். கழுவி குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் அப்பப்போ போகும் நம்மளுக்கு. நம்ம தானே குடும்ப தலைவி ஆகிட்டோம். தலைவின்னா சும்மாவா, அந்த பொறுப்புக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த வேலையும் பண்ணணும்ல. நெக்ஸ்ட்டு சிக்கன் கறியையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு செய்கிறதுக்கு. சோறும் வடித்து எடுத்தாச்சு. ஏன்னா பையனுக்கு 12 o'clock லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்பேன். மார்னிங் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் சாப்பிட்டு போவான். லஞ்ச் நான் தான் குக் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு வருவோம். அவனும் வாங்கிப்பான். சுட சுட சோறு சாப்பிட்றாங்கிறத விட அவனை போய் அந்த லஞ்ச் டைமில் ஒரு 5 minutes போய் பார்த்துட்டு வர்ற சந்தோஷம் ரொம்ப அது வளர வளர போகுமா என்னன்னு தெரியல. அது அவன்
அவன் ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து அப்படி தான். அவனை போய் பார்த்துட்டு வர்றதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ரசம் வச்சு சிக்கன் கறி தான். ரசத்துக்கு வந்து இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லை. என்ன பண்ணலாம், ரசத்தை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை நம்மள்ட்ட இல்லாட்டினா என்ன, வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சு ஒரு பொருளை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் முழு மல்லி வச்சு பண்ணேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்ன டிப்பு. உன்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா, அதாவது கொத்தமல்லி இலை இல்லைன்னா முழு மல்லி போட்டு பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவளோட டிப்பை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அப்பப்போ சொல்கிற டிப்பு, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிற டிப்பெல்லாம் எடுத்து வச்சு தான் நம்மளோட குக்கிங்கில் வந்து ஏதோ பெரிய லெவலில் காமிச்சிட்டு இருக்கிறது. ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை. ஆனால் சிம்பிளாக வீட்டில் உள்ள மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாச்சு. இதை வச்சு சமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளுக்கு வாய்த்த கணவனும் வந்து அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கேட்குற அளவுக்கு கிடையாது. நம்ம என்ன செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்றவங்க. சைடில் வந்து ரசம் கொதித்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் கறியில் அது கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்குதா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பையனுக்கும் கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் 12 o'clock ஆகிற டைம் நம்மளோட செகண்ட் டீ குடிக்கிற டைமு. நானும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து குடிப்போம். லஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி, எங்களோட லஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் எங்களோட ரொட்டீனாக இருக்கும், எனக்கும் அப்பாவுக்கும். பொண்ணு வந்து மக்கானா கேட்டிருந்தா. அவளுக்கு வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்துட்டா, அம்மா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சரி, அவள் கேட்டது செய்யலைன்னா எப்படி, லஞ்ச் கொடுக்க போயிருந்தா அவளும் அவள் தாத்தாவும். அவள் வர்றதுக்கு முன்னாடி மக்கானாவையும் செஞ்சு வச்சிடலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கீ போட்டு சால்ட்டு மட்டும் போட்டு வச்சாலே போதும் அவளுக்கு. சாட் மசாலா இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, பெப்பர்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அவள் அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாள். இப்படி சிம்பிளாக கொடுத்தாலே அவளுக்கு போதும். எங்களோட செகண்ட் டீயையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 o'clock போல் தான் நானும் அப்பாவும் லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எங்களோட ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம சமைச்சது நம்மளே சாப்பிடாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தேவையான ரைஸை போட்டுட்டு, தேவையான ரசம் போட்டுட்டு, சிக்கன் கிரேவியும் வச்சு, மேங்கோவும் வச்சு. மேங்கோ சீசன் முடிஞ்சிருச்சுங்க. இன்னையோட எங்கள் வீட்லேயும் மேங்கோவும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மேங்கோ வீடியோவில் வருதா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மேங்கோ கிடச்சிட்டுனா மேங்கோ வரும், அப்படி இல்லாட்டினா வராது. இப்படி தான் மண்டேவோட லஞ்ச் விலாக் போச்சு. வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் தோஸ்து.